இப்போது நம்ம மத்தியில் நம்ம இந்த எதிர்பார்த்திருக்கபடி நம்முடைய ஐயா நில்ட், நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் ட்ரைனிங், அதை தமிழில் தமிழாக்கம் பண்ணி முதல்ல நில்ட்டு தான் கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இடையில தான் சொன்னார் நற்சான்றோர் தலைமையாளர் பயிற்சி நிறுவனம் அப்படின்னு தமிழில் வந்து அதை ஐயா அவர்கள் வந்து ஆரம்பித்து அதை வந்து பல ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக நடத்தி இப்போ நில்ட்டுன்னா தெரியும், அந்த அளவுக்கு இந்தியா முழுவதும் பல வெளிநாடுகளிலும் போய் அவங்க ரீச் பண்ணி, ஸோ இந்தியன் கிறிஸ்டியன் தியாலஜி நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதை வந்து அவங்க வந்து டாக்குமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் ஆவணப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் தைரியமாக இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரமேஷ்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் சினிமா படம்லாம் எடுக்கிறார் இல்லையா, அந்த டைரக்டர் வந்து இப்போது கிறிஸ்டியன் ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்திருக்காரு. ஸோ அந்த ஃபிலிமில் இருக்கிற அந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே ஐயா அவங்க நிறுவனத்துலேருந்து கொடுத்தது தான். ஆமாம், ப்ரொடியூசர், அதனால தான் ஐயா தான் ப்ரொடியூசர். அதனால் ஷாலோம், அது தானே, ஓம் ஷாலோம், வெறும் ஷாலம் இல்லை, ஓம் ஷாலோம் அப்படி சொல்லி கடந்த ஆண்டு ஒரு திரைப்படம் வந்தது. அதனால் நீங்கள் இப்போ படிக்கும்போதே நான் ஒரு நாளைக்கு நான் உங்களை அவர் ரமேஷே வருவார், வந்து உங்களுக்கு ஃபிலிமும் போட்டு உங்களுக்கு நான் அதை நீங்களும் அதை அறிந்து கொள்வதற்கு நான் அதை முயற்சி எடுப்பேன். இப்போது ஐயா நம்ம மத்தியில் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். நான் அதை கூட்ட உடனே ஐயா வந்து பல ஊர்களில் நிறைய ப்ரோக்ராம்ஸில் இருக்கிறவர், ஆனால் கடவுள் கிருபையினால் இன்றைக்கு நம்ம மத்தியில் வருவதற்கு ஆண்டவர் வந்த சூழ்நிலையும் கடவுள் ஏற்படுத்தினார். அதில் அவர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். அதனால் நான் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு நான் இடத்துல கேட்டுக்கொண்டேன். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு மாதிரி ஒரு மூஞ்ச ஒரு வித்தியாசமாக வச்சுட்டு இருக்கிறீங்களே. இப்போ நீங்கள் வந்து படிக்க வந்திருக்கிறது இந்தியன் கிறிஸ்டியன் தியாலஜி, இந்திய கிறிஸ்தவ தியாலஜி, இங்கிலீஷ், தமிழில் இறையியல். அதை தான் நீங்கள் படிக்க வந்திருக்கீங்க, அதுதானே வந்திருக்கீங்க. இந்தியன் கிறிஸ்டியன் தியாலஜி அல்லது இந்திய கிறிஸ்தவ இறையியல் அப்படின்னா என்னம்மா ஐயா? என்ன நீங்கள் என்ன விளங்கிட்டீங்களோ அதை சொல்லுங்க, தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. கடவுளை பற்றி தெரிஞ்ச, அதுக்கு ஏன் இந்தியன்னு கொடுக்கணும்? இந்திய நிலையில் கடவுளை தெரிந்து கொள்வது எப்படி? இறையியல் என்ன? இந்திய கிறிஸ்தவ இறையியல். அப்போ இந்தியாவில்னு தனியாக ஒன்று இருக்குதா? அப்போ நம்ம இப்போ இருக்கிறது என்னது? இந்திய கிறிஸ்தவம் தான், இந்தியன் கிறிஸ்டியன்ஸ் தான் நம்பலாம். அப்போ இந்திய கிறிஸ்தவ நிலைன்னா அது என்னது? நம்ம இந்தியாவுக்கு எத்தனை கிறிஸ்தவங்கள் வந்ததுன்னு தெரியுங்களா? இந்தியாவில் எத்தனை கிறிஸ்தவங்கள்? ஏன்னா கிறிஸ்தவம் வந்து இந்தியாவில் முதல் நூற்றாண்டில் இங்கே வந்து பறந்திருக்குது. ஆனால் இங்கே எத்தனை கிறிஸ்தவங்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கிறது? ஒரு வித்தியாசமான கேள்வியாக இருக்குது. இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியலையே. நான் ஒரு ஹிண்ட் கொடுத்தேனே, முதல் நூற்றாண்டில் கிறிஸ்தவம் இங்கே இந்தியாவுக்கு வந்துருச்சு. யார் கொண்டு வந்தா அந்த கிறிஸ்தவத்தை? சத்தமா சொல்லுங்க. தோமா கொண்டு வந்தார். ரைட். அப்ப இங்க வேற ஏதாவது இறையியல் தத்துவங்கள் இருந்ததா? அதெல்லாம் தெரியாது. இப்ப இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் அநேக பேருக்கும், எந்த டினாமினேஷனை சேர்ந்தவங்களா இருந்தாலும், நாம் பார்த்த கிட்டத்தட்ட நான் ஒரு 350 பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் செமினார் நடத்தியிருக்கிறேன். இந்த பாஸ்டர்ஸ்ட கேட்டப்போ கூட அவங்களுக்கு கூட இது
தெரியல. முதல் நூற்றாண்டுக்கு முன்போ பின்போ இந்தியாவில் ஏதாவது மதங்கள் இருந்ததா? தெரியாது. குட், இதுதான்மா பெஸ்ட்டு. தெரிலன்னா தெரிலன்னு சொல்லிட்டு போயிடலாம்யா. என்னத்துக்கு அப்படியே மூச்சு பார்த்துக்கின்னு இதை சொல்லலாமா அதை சொல்லலாமான்னு பார்க்குறத விட எங்களுக்கு தெரியாது ஐயா. ஐயா உங்களுக்கும் அப்படி தானா? புத்த மதம் இருந்தது. எப்போ இருந்தது? வரும்போதே இருந்தது, அதுக்கு முன்னால் இல்லை. கொஞ்சம் உங்களை அப்படி நல்லா சொல்கிறீங்க. ஆனால் ஒரு அஸ்டி பார்த்த உடனே இந்தியாவுக்கு முன்பு, இந்தியாவில் கிறிஸ்துவுக்கு முன்பு, ஏன்னா கிறிஸ்துவை வைத்து தான் கிமு கிபின்னு பிரித்தாங்க இல்லை, கிறிஸ்துவனுடைய பிறப்பை வைத்து தான். அப்போ கிறிஸ்துவுக்கு முன்பாக இந்தியாவில் மதங்கள் இருந்தனவா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. ஸ்ட்ரைட், வெரி குட். இந்தியாவில் 2 மதங்கள் இருந்தன. ஒன்று சமண பௌத்தம் மதம், இன்னொன்று பௌத்த மதம். சமண மதம்னா என்னது உங்களுக்கு தெரியுதா? சமண மதம்னா என்னன்னு? ஜெயின்ஸுங்க. மகாவீரர் ஜெயின்ஸ் சொல்றோம் இல்லையா, அதுதான் சமண மதம். அது 700 ஆண்டுகளுக்கு முன்பே, கிறிஸ்துவுக்கு முன் 700 ஆண்டுகளுக்கு முன்பே தோற்றுவிக்கப்பட்ட மதம். அதற்கும் முன்பும் காலம் சொல்லுகிறார்கள். உங்களுக்கு மகாவீரர்னு அழகாக சொல்லிட்டாங்க. ஜெயின்ஸினுடைய மெயினாக அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுற ஒரு பர்சனாலிட்டி யாருன்னா மகாவீரர் இல்லைங்களா? மகாவீரர் 24வது தீர்த்தங்கரர். 23 தீர்த்தங்கரர்கள் காலங்கள் அதற்கு முன்பே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நான் ஒரு முறை ஐயா கூப்பிட்டு வரானால் நான் வகுப்பெல்லாம் எடுக்கும்பொழுது உங்களுக்கு பிக்சர்ஸோட நல்லா தெளிவாக நான் காட்டும்பொழுது, விஷுவலாக காட்டும்பொழுது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? விஷுவல் இஸ் மோர் அட்ராக்டிவ் தேன் கிவிங் கிளாஸஸ், டேக்கிங் கிளாஸஸ். படத்துலையும் பார்ப்பீங்க, காதலையும் கேட்பீங்க, அப்போ நல்லா விளங்கும். சரி, அது வரப்போகுது. அப்போ இதுக்கு முன்னாடி 2 மதங்கள், ஒன்று சமணம், இன்னொன்று பௌத்தம். பௌத்தம் 573 தோற்றுவிக்கப்பட்டது. அது 80 ஆண்டுகள். ஆகவே இப்படி 2 மதங்கள் இருந்தன. 2மே பரம்பொருளை அறியாதவர்கள். யாரு? சமண மதம், அக்னாஸ்டிக் ரிலிஜன் சொல்லுவாங்க. இன்னொன்று பௌத்த மதம் ஏத்தியிஸ்டிக் ரிலிஜன். ஸோ 2 மதங்களுக்குமே என்ன நம்பிக்கை கிடையாது? கடவுள் நம்பிக்கை கிடையாது. இது முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த முதல் நூற்றாண்டுல தோமா இங்க வந்த நிலையில இந்த 2 மதங்களை சார்ந்தவர்களும் இருந்தார்கள், இந்த 2 மதங்களை சாராதவர்களும் இருந்தாங்க இல்லையா? இங்க இந்தியாவில் தோமா வந்த நேரத்தில் இங்க எந்த மதமுமே இல்லை, கடவுள் நம்பிக்கையும் இல்லை, கடவுளை பற்றி தெரியாது. அப்போ இங்க இருந்தவங்க எல்லாம் என்ன வழிபட்டு கொண்டிருந்தார்கள்? பஞ்சபூதங்களை வழிபாடு, இயற்கை வழிபாடு பண்ணி கொண்டாங்க. மூதாதையர் வழிபாடு, நடுகள் வழிபாடு, மிருக வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இப்படி பல வழிபாடுகள் இருந்தன. வழிபாடு வேறு, சமயம் வேறு. வழிபாடுனாக்கா எதையும் வச்சு நாம் வழிபடுறது. ஸோ இந்த பேனா நான் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து வச்சுன்னு இருக்கிறேன்னு வச்சுங்க. இந்த பேனா நான் 10th எழுதும்போது நல்ல மார்க் வாங்கினேன். இதை எப்போதுமே நான் என்ன பண்ணுவேன், இந்த நாட்டினுடைய நம்பிக்கை எடுத்துன்னு போய் என்னுடைய அப்பா அம்மா படம் இருக்கும் அங்கே முன்னால் வச்சுட்டு அதை ஒரு கும்பிட்டுட்டு பேனை எடுத்துன்னு போவோம். ஏன்னா இதில் நல்ல மார்க் வாங்கணும். இது வழிபாடு. இந்த மாதிரி பழைய கிறிஸ்துவுக்கு முன்பு, கிறிஸ்துவுக்கு பின்பு முதல் நூற்றாண்டில் தோமா வருகை வரை வழிபாடுகள் தான் இருந்ததே ஒழிய கடவுள் நம்பிக்கை இல்லை. இந்தியாவில் கடவுள் நம்பிக்கையே இல்லை.
தோமா தான் இங்கே வந்து கடவுளை பற்றி சொல்கிறாரு. அவர் வரும்பொழுது அவர்கிட்ட என்னெல்லாம் இருந்திருக்கும்? நீங்கள் வச்சுருக்க பைபிள் இருந்திருக்குமா? இருந்திருக்காதா? ஏன்? அப்போ வந்து எழுதவே படலையா? நாம் கிறிஸ்தவர்கள் தான் இதெல்லாம் தெரிஞ்சு தானே. ஆனால் 99% கிறிஸ்தவர்களுக்கு இந்த தோமாவனுடைய வரலாறும் தெரியாது, கிறிஸ்தவத்தினுடைய வரலாறும் தெரியாது. நான் அதான் என்னுடைய அனுபவம். பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப்பும் சரி, நாம் பல நாடுகளுக்கு சென்று கிறிஸ்தவர்கள் மத்தியில் பேசினாலும் சரி, இந்த நிலை தான் இருக்குது. ஆனால் இந்து சமயத்தில் ஒரு சாமியார் ஒருத்தர் அந்த மலை மேலே இருக்கிறாராம், ஒரு சித்தர் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா போதும், லட்ச லட்சமான ஜனங்க மலை மேலே ஏறி போவாங்க. இங்கே தோமா வந்ததை பற்றி எந்த விதமான ஒரு வந்தாருன்னு தெரியும் கிறிஸ்தவர்களுக்கு, தோமா வந்தார் அதுதான் தெரியும். சரி, அப்போ இங்கே வந்து முதல் நூற்றாண்டில் தோமா வந்து சொன்ன அந்த கிறிஸ்தவம் தான் இந்தியாவுக்கு வந்த முதல் கடவுள் நம்பிக்கையுடைய ஒரு மதமா? மதங்கதெல்லாம் கிடையாது, கடவுள் நம்பிக்கையுடைய ஒரு செய்தி அவர் தான் இங்கே சொல்கிறார் வந்து. அதுக்கு முன்னால் இவங்களுக்கு கடவுளை பற்றியே தெரியாது. அந்த கிறிஸ்துவுக்கு முன்பு இருந்த 2 மதங்களுக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது. இவங்க வழிபாடு தான் செய்து கொண்டிருந்தாங்க, கடவுளை பற்றி இவர்களுக்கு தெரியாது. இதான் உங்களுடைய ஸ்டார்டிங் ஆஃப் டீச்சிங். இட் இஸ் கோயிங் டு பி, இட் ஷுட் பி, அதான் இருக்கணும். ஆகவே அதற்கு பிற்பாடு இங்கே வந்து கிறிஸ்தவம் பரவ ஆரம்பிக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ மாத்திரம்தான் கொடுக்க போகிறேன், அதாவது ஒரு மேலோட்டமான ஒரு செய்தி கொடுக்க போகிறேன். வரப்போகும் நாட்களிலே உங்களுக்கு எல்லா பாடங்களும் போட்டிருக்காங்க. கடவுளின் படைப்பு திட்டம், தமிழ் மொழி வழி நற்செய்தி, தமிழ் மொழி வழி நற்செய்தி, உலக ஞானிகளும் இந்திய நற்செய்தியாளர்களும் இப்படி சப்ஜெக்ட்ஸ் போட்டிருக்காங்க. அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் இதுவும் கவர் ஆகும், முக்கியமாக கட்டாயமாக கவர் ஆகணும். இந்த இனிஷியல் டேஸ்னுடைய தெரிஞ்சிட்டா தான் நீங்கள் பின்னால் இருக்க வகுப்புகள்லாம் நீங்கள் நல்லா போக முடியும். சரி, தோமா வந்து சொன்ன கிறிஸ்தவம் 1, நம்பர் 1. நம்பர் 2, 3-4 நூற்றாண்டுகளில் சீரிய கிறிஸ்தவம் இந்தியாவுக்குள் வர ஆரம்பித்தது. சிரியாவிலிருந்து அநேக கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்தவத்தை இங்கு பரப்ப ஆரம்பித்தார்கள். 2வது. 3வது வந்து 14 நூற்றாண்டுகளுக்கு பிற்பாடு ஐரோப்பிய கிறிஸ்தவம் வர ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள்லாம் நிறையா ஐரோப்பா கண்டங்கள்லேருந்து வந்தாங்க இல்லையா, பல நாடுகள்லேருந்து வந்தாங்க இல்லையா, போர்ச்சுகீசியர்கள், ஐரோப்பியர்கள், ஜெர்மானியர்கள், பல பேர் வந்தாங்க. அப்போ அவங்க வந்து இங்கே கிறிஸ்தவத்தை சொன்னாங்க. அது 3வது கிறிஸ்தவம். 4வது ஒரு கிறிஸ்தவம், 4 தான், 4வது ஒரு கிறிஸ்தவம் இருக்கு. அது வந்து ஐரோப்பிய வழி இந்திய கிறிஸ்தவம். அது யார்? அதுதான் இப்போ இருக்குது. அந்த ஐரோப்பிய வழி இந்திய கிறிஸ்தவம்ன்றது என்னது? யார் அது? நம்ம தாங்க. அது நம்ம தான் ஐரோப்பிய வழி இந்திய கிறிஸ்தவர்கள். ஏன்னா ஐரோப்பாக்காரன் வந்து சொல்லிட்டு போனதுக்கு பிற்பாடு தான், அவன் மூலமாக தான் நமக்கு கிறிஸ்தவம் இந்தியாவிற்கு வந்தது என்பது தான் இந்தியர்களுக்கும் அநேகம் பேருக்கும் தெரிந்த ஒரு செய்தி. ஏன்னா இப்போவும் நம்ம வந்து இந்த ஐரோப்பிய வழி இந்திய கிறிஸ்தவ மெத்தடாலஜி தான் எல்லா பைபிள் காலேஜஸ்லேயும் அந்த சிலபஸ் தான் டீச் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா டினாமினல் பைபிள் காலேஜஸ்லேயும் அந்த சிலபஸ் தான் டீச் பண்ணுறாங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி இந்த டாப்பிக்கில். இந்திய கிறிஸ்தவ இறையியல். இந்திய கிறிஸ்தவ இறையியல் என்னது? அது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஐரோப்பிய கிறிஸ்தவ இறையியல் தான் தெரியும். ஏன்னா பைபிள் காலேஜ்லேயும் அதான் டீச் பண்ணுறாங்க. ஆனால் ஐயா ஒரு நல்ல அருமையான ஒரு முயற்சி எடுத்து ரொம்ப நாளாக அவர் இதில் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறவருன்னு நான் பார்த்துருக்குறேன். அதனால் இந்த நிலையில் அவர் ஒரு பைபிள் காலேஜையே தொடங்கி, ஐ திங்க் திஸ் ஷுட் பி தி ஃபஸ்ட் பைபிள் காலேஜ் ஆன் திஸ் டாபிக்.
நம்ம ரைட்டுங்கய்யா. இந்த இந்த நிலையில் வேற ஏதாவது பைபிள் காலேஜ் பேர் போட்டிருக்காங்களா? இந்திய கிறிஸ்தவ இறையியல், இந்திய அப்படின்ற ஒரு சொல்லோட. மேபி இங்கே பைபிள் காலேஜஸ் இருக்கும், ஆனால் அதனுடைய கரிக்குலம் எல்லாமே யூரோப்பியன் கரிக்குலம் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நானும் எல்லா டினாமினேஷனல் பைபிள் காலேஜஸ்லையும் டீச் பண்ணுறோம். அது சிஎஸ்ஐயாக இருக்கட்டும், பென்டிகாஸ்டலாக இருக்கட்டும், லூத்ரன், மெத்தடிஸ்ட், வாட் எவர் இட் மேபி, அங்கே எல்லாமே ஐரோப்பியன் மெத்தடாலஜி. என்னை விட மிகுந்த படிப்பும் அறிவும் பெற்ற டாக்டர் தன்ராஜையா இருக்கிறாங்க. நான் சொல்கிறது சரிதானுங்களையா? ஐரோப்பியன் மெத்தடாலஜி ஒன்லி இஸ் பீங் டாட் இன் ஆல் த பைபிள் காலேஜஸ், நாட் எனி இண்டியன். If they say Indian, what it means தெரியல, அவங்களுக்கு சரியா சொல்லி கொடுக்குற நிலையில் இல்லை. ஆனால் இந்த இந்திய கிறிஸ்தவம் தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம். அந்த இந்திய கிறிஸ்தவத்தை தான், இந்திய இறையியல் தான் நாம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இந்திய இறையியலை தெரியணும்னா நம்ம முதல்ல இருந்து வரணும். தோமா இங்கே கிறிஸ்தவத்தை சொன்னார். தோமா கிறிஸ்தவத்தை சொன்னார்னா அவர் தான் முதல் இந்தியாவில் கடவுளை பற்றி அறிவித்தவர். அதுக்கு முன்னால் கடவுளை பற்றி இந்த நாட்டுக்கு தெரியவே தெரியாது. அப்போ முதல்ல இந்தியாவில் அறிவிக்கப்பட்ட கடவுள் இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொன்னால், இந்தியா இப்போ என்ன நாடாக இருந்திருக்கணும்? ஒரு கிறிஸ்தவ நாடாக இருந்திருக்கணும். ஐயா தம்பி அருமையாக சொன்னாங்க. அது இப்போ எந்த நாடாயிடுச்சு? செக்யூலர் கண்ட்ரி ஆயிடுச்சு. ஆனால் ப்ரிடாமினன்ட்லி இது ஒரு இந்து நாடுன்னு சொல்கிறாங்க. இந்த இந்துன்ற பெயரே உங்களுக்கு அது ஒரு மதத்தினுடைய பெயரா அல்லது இடத்தினுடைய பெயரா? இடத்தின் பெயர். சிந்துலேருந்து இந்து. தம்பி இதுக்கு முன்னால் எங்கேயோ சில கிளாஸஸ் எல்லாம் பார்த்துருக்குறாங்க, இல்லை சில எங்கள் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் சில விளக்கங்களோட வந்திருக்குது. சிந்துன்ற பெயர் தான் இந்துன்னு சொல்லி வந்திருக்குது. அது இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி எல்லாம் கிளாஸஸ் வரும்போது எடுத்தால் நல்லா உங்களுக்கு இருக்கும், வழங்கும். ஆகவே என் பேர் பாண்டித்துரை. யாராவது நீங்கள் என் பக்கத்தில் நான் ட்ரெயினில் போகிறேன் இல்லை பஸ்ஸில் போகிறேன், என்னை பார்த்து நீங்கள் ஹிந்துவா பிரதர்னு கேட்டாக்கா நான் என்ன சொல்லணும்? அதெல்லாம் தான் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. நான் என்ன சொல்லணும்? நான் இந்துன்னு சொல்லணுமா? நான் கிறிஸ்டியன், ஆனால் நான் இந்துன்னு சொல்லணுமா? இந்துன்னு சொல்லலாமா? சொல்லலாமா? எப்படி சொல்லலாம்? இந்து என்றாலே இந்திய கிறிஸ்தவன் தான். இந்தியன் தான், இந்தியன். இந்து என்றால் இந்தியன். ஏன்னா தம்பி சொன்ன மாதிரி சிந்து என்கின்ற பெயர் தான் ஹிந்து என்ற நிலையில் பாரசீகர்களுக்கு எஸ் இல்லை, ஹெச் தான் இருந்துச்சு. அதனால் அவங்க இங்கே சிந்து நதிக்கரையோரமாக இருந்தவங்கள சிந்துக்கள்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஹிந்துக்கள்னு சொன்னாங்க. புரியுதா? அப்படிதான் ஹிந்து என்கின்ற பெயர் வந்ததே ஒழிய இந்து மதம் என்ற ஒரு மதமும் இல்லை. அது தெரியுமா? ஏன் இல்லை? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்திய கிறிஸ்தவ இறையியலை நாம இங்க சொல்ல முடியும். இந்த நிலையில தான் இங்க இருக்கிற இந்துக்களோட நாம நற்செய்தி இந்த பாடங்களை படிக்கிறதுனுடைய நோக்கமே. ஏன்னா எடுங்க, யோவான் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் ஒருத்தர் வாசிங்க. நானே நல்ல மேய்ப்பன். இல்லையே, அது இல்லையே, அந்த வசனம் இல்லையே ஐயா. அது இந்த தொழுவத்தில் உள்ள அது படிங்க. உனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், ஒரே மந்தையும்.
அப்போ இந்த மந்தையில் அல்லாத கோடான கோடி ஆடுகளும் வெளியே இருக்கின்றன. இந்த மந்தைக்குள் அவைகளை நாம் கொண்டு வர வேண்டும் இல்லையா? அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படிங்க. ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் நீங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. அந்த புறஜாதி அப்படின்றது அப்போ அந்த காலத்திலே ஜாதி இருந்ததா? அது ஒரு தவறான மொழிபெயர்ப்பு. கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் பவர் அப்படின்ற அவருடைய டிரான்ஸ்லேஷன் ஃப்ரம் ஹீப்ரூ டு இங்கிலீஷ், தென் ஃப்ரம் இங்கிலீஷ் டு தமிழ், அதை பண்ணும்பொழுது இந்த ஜாதி என்ற பெயர்களெல்லாம் தவறான மொழிபெயர்ப்புகள். திருவிவிலியம்னு ஒன்று இருக்குது, ஒரு பொது மொழிபெயர்ப்பு. அதில் வந்து புற இனத்தவர் அப்படின்னு இருக்கும். இந்த புற இனத்தவர் தான் சரியான சொல். சரி, புற இனத்தவர் ரட்சிப்பானது அவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அதற்கு அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? செவி கொடுப்பார்கள். செவி கொடுப்பார்கள்னா கேட்பாங்க, ஆனால் சொல்லணுமே. கிறிஸ்தவர்களாகிய நாம சொல்லணுமே. சார் நீங்கள் என்ன அப்படி சொல்கிறீங்க? அப்போனா நற்செய்தி பணி செய்யவே இல்லையா நம்ம கிறிஸ்தவர்கள்லாம்? நம்ம கட்டாயம் செய்கிறோம், ஆனால் நம்ம செய்கிற முறை இருக்குது பாருங்க, அதுதான் இவங்களுக்கு என்ன பண்ணல, இங்கே இருக்கிற புறவினத்து மக்களுக்கு பிடிக்கல. நான் சின்னவனா இருக்கிறப்ப வருஷவாக்கத்தில் காலையில் ஒரு 4:30-5 மணி போல் இந்த மெகாஃபோன் ஒன்று வச்சுருப்பாங்க. மெகாஃபோன்னாக்கா தகரத்தில் அப்படி வச்சு, பாவிகளே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு சந்து முனையில் நின்று கத்துவாங்க. ஒரு 5:30 மணிக்கு அவங்களுடைய வீடு கோலம் போட்டுனுக்கிறவங்க, அந்த தெருவில் இருந்தவங்கலாம் எல்லாம் கவு சாதிட்டு உள்ளே விட்டுவாங்க. இவன் யார் நம்மளை வந்து பாவிகளேன்னு சொல்கிறதுக்கு நீ 7:30 மணிக்கு சொல்லுவான். இதை தான் அந்த தோமா அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தேனே பட்டணத்தில் உள்ள கோயில்களுக்குள்ளெல்லாம் போகிறாரு. வெளியே வந்து அந்த 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 ஊர் மக்களை அவர் என்ன சொல்கிறாரு, அவங்கள பார்த்து, உங்களுடைய தேவதா பக்தியை நான் மிகவும் மெச்சுகிறேன். எல்லாம் விக்கிரக ஆராதனைக்காரர்கள், உங்கள் ஆராதனைக்குரியவர்களை எல்லாம் நான் கவனித்து பார்த்தேன். நீங்கள் நலமான காரியத்தையும் பேசுவதிலும் கேட்பதிலும் உங்களுடைய வேறு காரியங்களில் செலவிடுவதில்லை என்று நான் காண்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே இருக்கிற ஒரு அறியப்படாத தேவன் என்று ஒரு பலிபீடத்தை பார்த்தேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அந்த ஒரு பலிபீடம் இருக்குது, ஆனால் அது கீழே என்ன எழுதியிருக்குது? அறியப்படாத தேவன். இந்த பலிபீடத்துக்கு உண்டான கடவுள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனாலும் அதை அவங்க கும்பிடுறாங்க. நீங்கள் அறியாமலே ஆராதிக்கிறீர்களே அந்த தெய்வத்தை தான் நான் உங்களிடத்தில் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றார். அவர் போய் அந்த ஊர் மக்களிடத்துல போய் சொல்றாரு, நீ வந்து எங்களிடத்தில் அந்நி தேவதையை சொல்லுகிறாயே என்றான். சொல்றாங்க அங்க ஞானிகளும் பல பேர். இங்க நம்ம நாட்டில் என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே வெளிநாட்டு கடவுள். எந்த நாட்டு கடவுள் இவரு? ஐரோப்பிய கடவுள். முதல்ல அவர் ஐரோப்பியக்காரரே கிடையாது, ஆனால் ஐரோப்பியக்காரன் வந்து சொன்னதுனால, அந்த கிறிஸ்தவத்தை நாம் ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு என்ன பேர்? ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள். இவங்கெல்லாம் ஐரோப்பிய வழி கிறிஸ்தவர்கள். எங்களுக்கு என்னத்துங்க ஐரோப்பா கடவுளுங்க? அப்போ இங்க இருக்கிற கடவுள்கள் யார்? ரெண்டாவது, உங்களிடத்தில் இன்னொரு கேள்வி நான் வைக்கிறேன். தோமாஸ் வந்து இங்கு சொன்ன கிறிஸ்தவம், அவர் வந்து 23 ஆண்டுகள் இங்கே இந்தியாவில் ஊழியம் செய்திருக்கிறாரு. வடபகுதியிலிருந்து தென்பகுதி வரைக்கும் அவர் செய்திருக்கிறாரு. அப்போ அந்த 23 ஆண்டுகள் அவர் செய்த ஊழியம் என்ன ஆயிற்று? என்னாச்சுங்க அவர் பண்ணது?
ஐரோப்பிய கிறிஸ்தவம் தெரியுது. என்னால் நம்மலாம் உட்காந்துருக்கோம். நம்மலாம் ஐரோப்பிய வழி இந்திய கிறிஸ்தவர்கள் தான். அது நல்லாவே தெரியுது. ஆனால் தோமா சொல்லி சென்ற கிறிஸ்தவம் என்ன ஆயிற்று? இவ்வளோதான் கேட்டேன். என்னையே முழிச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு கேட்குறேன் உங்களை. தோமா இவ்வளோ நாள் செஞ்சுட்டு போனாரே, அந்த கிறிஸ்தவம் என்ன ஆச்சுங்க? எங்களுக்கு என்ன ஐயா தெரியும்? அதெல்லாம் ஏதோ வந்தார் போனாருன்னு தெரியும். அது கூட எங்கே வந்தார்? அவர் கேரளாவில் இறங்கினாரு, அதான் சொல்கிறாங்க. எங்கே செத்து போயிட்டார் அவரு? அவர் எங்க ரத்த சாட்சியா மறித்தாரு? சென்ட் தாமஸ் மவுண்ட். அதெல்லாம் நல்லா தெரியுது. சரி, அவருடைய கல்லறை இருக்கிற இடத்துக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க பாருங்களேன். எத்தனை பேர் உட்காந்துருக்கிறீங்க, 2 பேர் கை தூக்குறீங்க. அதை தான் சொன்னேன். ஒரு சித்தன் எங்கேயோ மலை மேல இருக்கிறான்னாக்கா லட்சமா போறான். தோமாவுடைய நேரடி மாணாக்கர் சீஷர் ஒருத்தர் நம்ம பூமியில விதைக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் எங்க விதைக்கப்பட்டிருக்கிறாரு, அவர் காலம் என்ன, செய்தி என்ன, அவர் என்ன பண்ணாரு, இதெல்லாம் நம்ம யாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லாம போயிடுச்சு. தயவுசெய்து நீங்க சாந்தோம் பேசலிக்கான ஒரு கோயில் இருக்குல்ல, பீச் ரோட்ல, அங்கதானே அவருடைய கல்லறை இருக்கு. போய் பாருங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு போங்க. அங்கதான் அவர் பிரசங்கி இங்க நிறைய எப்படி இயேசு கிறிஸ்து மலை மேல இருந்து பிரசங்கம் பண்ணாரோ அதை போலவே மலைகளில் அதே மாதிரி சின்னமலை தெரிஞ்சவொன்னா நம்மளுக்கு ஏஜி சர்ச்சு சின்னமலை கோயில் தானே சொல்றீங்க? அப்படின்னா ஏஜி சர்ச்சு தான். அந்த சின்ன மலை ஒன்று இருக்கு, அந்த மலையில அவர் பிரசங்கங்கள் செய்தார். அங்கே போய் ஒழிந்து கொண்டார். இந்த வரலாறுகள்லாம் நிறையா இருக்கு. அது நீங்கள் பாடங்கள் படிக்கும் பொழுது நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஆகவே இந்த நிலையில் அவருடைய கிறிஸ்தவம் இங்கே என்ன ஆயிற்று? அதுதாங்க இந்திய கிறிஸ்தவம். இந்திய கிறிஸ்தவ இறையியல். அது இப்போ என்னவா இருக்கு இங்க? அதெல்லாம் நீங்க பாடங்களில் படிக்க போறீங்க. 6:30 மணிக்கே தொடங்கிட்டீங்க. நானும் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். ஐயா சொன்னாங்க நீங்கள் ஒரு 7 மணிக்கு வாங்க ஐயா அப்படின்னாரு. அப்போதான், ஏன்னா நம்மளுடைய டைம் 1.5 மணி நேரம் தள்ளி 5:30 மணிக்கு போட்டாருன்னா 6:30 7 மணி தான் அப்படியே வருவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய இந்திய நேரம். ஆகவே இந்த இந்திய கிறிஸ்தவ இறையியல், தோமா சொன்ன கிறிஸ்தவம் எந்த மாதிரி இங்க வளர்ந்துருக்குது? நான் உங்களை கேட்டேன் ஒரு கேள்வி, தோமா கிறிஸ்தவம் என்ன ஆயிடுச்சு? இன்னும் நீங்க யாருமே பதிலே சொல்லலை. ஏன்னா எங்களுக்கு தெரியாது ஐயா. அதை நீங்க தெரியாததெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா எப்படி பதில் சொல்றது? தோமா சொன்ன கிறிஸ்தவம் இங்க சும்மா ஒரு கோடிட்டு காமிச்சிட்டு நான் போறேன். 7 நிலைகளில் 7 நிலைகளில் வளர்ந்தது. வரலாற்று நிலையில தோமா கிறிஸ்தவம் இங்க வளர்ந்துருக்குது. இலக்கிய நிலையில வளர்ந்துருக்குது. புராண நிலையில கூட தோமா கிறிஸ்தவம் வளர்ந்துருக்குது. இறையியல், இந்திய இறையியல் நிலையிலையும் தோமா கிறிஸ்தவத்தை நாம காண முடியுது. பிலாசபி, தத்துவ நிலையிலையும் இங்க வளர்ந்துருக்குது. சிலை வடிவுகளில் கூட தோமா கிறிஸ்தவத்தை நாம விளக்க முடியும். கிறிஸ்தவத்தை அவர்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும். உதாரணமா ஒரு குமரக்கடவுள் முருகன் அப்படின்ன உடனே நம்ம வாயில சொன்னாலே என்னது அது? அந்நிய தேவதைகளின் பெயர்களை நாவினால் உச்சரிக்கவே கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வணங்கக்கூடாதுன்னு தான் அர்த்தம். பைபிள்ல ஏராளமான அந்நிய தேவதைகளின் பெயர்கள் ஏராளமா இருக்குது இல்லையா? படிச்சிருக்கணும். நீங்க எந்த தெருவில் இருக்கிறீங்க, எங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? பிள்ளையார் கோயில் தெருவில் இருக்கிறாங்கன்னு சொல்லாமா? நீங்க டீச்சராக இருந்தீங்கன்னா கோவிந்த்சாமி, கந்தன், முருகன், எஸ் சார் சொல்லாமா?
அதல்ல, வணங்கக்கூடாது. அந்நிய தேவதைகளை வணங்கக்கூடாது. இந்த அந்நிய தெய்வங்கள் என்ற அந்த முருகன், முதல்ல ஒரு ஹிந்து நண்பன் இடத்துல நாம் நற்செய்தி சொல்ல போகும்பொழுது அவனுடைய பின்னணி என்ன, அவனுக்கு என்ன தெரியும், அதெல்லாம் நம்ம ஒன்றுமே தெரியாமல் நமக்கு என்ன தெரியுமோ அதை அப்படியே அங்கே போய் வாந்தி எடுத்துகிட்டு வந்துடுறது. பிரதர், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டால் அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு என்ன தம்பி ஏசாமி அப்படின்னு உங்களுக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கும் கடவுள் இருக்குதுங்க. நம்ம பதில் என்ன? இப்போ உங்களுக்கு இருக்கிற மாதிரியே அந்நிய பாஷை எங்களுக்கும் இருக்குதுங்கன்றான். நீங்க அந்நிய பாஷையில் பெந்தகோஸ்தே சபைகளில் எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் சாமி வருதுங்க. நம்ம பதில் என்ன வித்தியாசப்படுத்தி நீங்கள் அவர்களிடத்தில் சொல்ல போகிறீர்கள்? இதுதாங்க இந்திய கிறிஸ்தவ இறையியல். இந்த சிலைகள்லாம் எப்படி வந்தது, பெயர்களெல்லாம் எப்படி வந்தது, அதெல்லாம் அந்த ஒரு பின்னணியை நாம் தெரிந்து கொண்டோமானால் அவர்களுக்கு தெரிந்த நிலையில் தெரியாத இயேசு கிறிஸ்துவை நாம் அவரிடத்தில் சொல்ல முடியும். ஒன்றே ஒன்று நான் சொல்லி முடிக்கிறேன். இந்து கோவில்களுக்கு நாம் உள்ள போலாமா? ஒருத்தர் தானே சொல்றீங்க, எல்லாம் உட்காந்துக்கிறீங்க. ஐயோ போகக்கூடாது, அது உள்ள வேய் பிசாசெல்லாம் இருக்குது, பிடிச்சிக்கும் நம்மள. நீ தலையாட்டினியம்மா, நீ தான் உண்மையான கிறிஸ்தவ. ஏன்னா நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது என்னது, அங்கெல்லாம் போகக்கூடாது. ஆனா முதல் புறவினத்து மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலன் பவுல். ஆனா அவர் கோயில் உள்ளெல்லாம் போனாரு. எதுக்கு போனாரு? இந்த விக்கிரக ஆராதனைக்காரர்களை நான் எப்படி கிறிஸ்துவுக்கு நேராய் திருப்புவது என்கின்ற ஆவியில் வைராக்கியம் அடைந்தவராய் போனாரு. அந்த நோக்கத்தோடு தான் நம்மளும் போறோம். இந்து கோயில்களுக்கு ஒரே ஒருத்தர் 2 பேர் தான் போயிருக்கீங்க. கோவில் கோபுர வாசலை தாண்டி உள்ள போன உடனேயே யார் போயிருக்கேன்னு சொன்னதுமா? என்ன இருக்குமா? மன்னார்குடியா? உங்க வீட்டுக்கார ஐயா கூட்டின்னு போய்க்கிறாரு. போனீங்களா எல்லாம்? ஏன் எல்லாம் கம்முனுந்தீங்க? அப்பா எங்க ஐயா கூட்டின்னு போயிருக்கிறான்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு சந்தேகமாகவே நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஐயா இருக்கிறாரு, எப்படி அதை ஒரு ஸ்டடி டூர் மாதிரி கூப்பிட்டு போகாமல் இருப்பாரு? போயிருக்கிறீங்க. அப்ப இந்த கோபுர வாசல் தாண்டினோன்னா ஐயா என்ன சொல்லி கொடுத்தாருங்க உங்களுக்கு? கொடிமரம். அப்புறம் கொடிமரத்துக்கு முன்னாடி என்ன இருக்குது? நந்தி. சிவன் கோயில்னா நந்தி. வேற ஐயா சரியா சொல்லி கொடுக்கலையா? இல்ல உங்களுக்கு தெரியாதா? நீங்க உள்ள போனா அப்படியே என்னென்ன இருக்குதுன்னு மொத்தத்தையும் பார்க்கணுமே. இப்ப நான் இங்க உள்ள நுழைஞ்சேன், என்னென்ன வசனங்கள் இருக்குதுன்னு பார்த்தேன். ஐயாவுடைய நிலைக்கு ஏற்றபடி சில வசனங்கள் எல்லாம் பார்த்தேன். பரவாயில்ல, எல்லா பெண்டிகாஸ்டல் சபையிலையும் இருக்கிற மாதிரி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் அந்த மாதிரி நிறைய வசனம் போட்டுருவாங்க. இங்க அதெல்லாம் இல்லாம வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிவராத மறைபொருளும் இல்லை. இதெல்லாம் அறியப்பட்டு இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. எது? தோமாவின் கிறிஸ்தவம். ஆமென். அதை போல நீங்க உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு திண்ணை மாதிரி ஒன்று இருக்கும். கோபுர வாசல் தாண்டின உடனே முதல்ல அதான் இருக்கும். அந்த திண்ணை ஒரு ஒரு ஸ்டூல் மாதிரி இருக்கும், கல்லில் செஞ்சிருப்பாங்க. அதுக்கு மேலே ஒன்றை கவுத்தி வச்ச மாதிரி இருந்திருக்கும். என்னது அது? ஒரு பூந்தொட்டியை கவுத்து வச்ச மாதிரி இருக்கும்.
அழகாக பூ மாதிரி சுற்றி சுற்றி ஒரு பூந்தொட்டி இருக்கும் இல்லையா, இந்த தொட்டி நம்ம செடி வைக்கிற மாதிரி அந்த தொட்டியை கவுத்து வச்ச மாதிரி இருக்கும். அதுதாங்க பலிபீடம். அதுதான் பலிபீடம். நல்லா விவரம் தெரிஞ்ச இந்து என்ன பண்ணுவார், உள்ள நுழைஞ்ச உடனே அந்த பலிபீடத்துக்கு முன்னால் சாஷ்டாங்கமாக விழுந்து அங்கேருந்து கர்ப்பத்தை பார்த்து கும்பிடுவார். ஏன்னா கடவுள் பலியானதினால்தான், அந்த பலியை ஏற்றுக்கொண்டால்தான் எனக்கு கர்மத்திலிருந்து மீட்பு அவருக்கு தெரியும். ஆனால் அதை வெளியே சொல்ல மாட்டார். அந்த இடத்துல பலி செலுத்த மாட்டார்கள். கடவுள் என்று சொல்லப்படுகின்ற அந்த 6 இந்து கடவுள்களுக்கு பலி செலுத்த மாட்டார்கள். இப்போ அதுக்கு பலிபீடம்னு பேரும் அவங்களுக்கு தெரியாது. அன்னம் பாலிக்கும் இடம்னா நல்லா தெரியும். அன்னம் பாலிக்கும் இடம். இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல என்ன சொல்லிட்டு போனாரு, நான் பலியானதற்கு அடையாளமாக நீங்கள் என்ன பண்ணணும், என்னுடைய சரீரத்தை அப்பமாவும் இரத்தத்தை திராட்சை ரசமாகவும் நீங்கள் நினைவு கூற வேண்டும்னு சொன்னாரா? அதை அவங்க அங்கே பண்ணுறாங்க. பொங்கலை கொண்டாந்து அது மேலே வச்சுட்டு கொஞ்சோண்டு பொங்கலை கொடுத்துட்டு துளசி தீர்த்தத்தை கொடுப்பாங்க. பொங்கலை வாயில் போட்டு தீர்த்த குடிச்சுக்குவான். இதெல்லாம் இங்கேருந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆன செய்திகள். அது வேறு பரிமாணங்களில் இங்கு இருக்கிறது. ஆகவே நீங்கள் போகணுன்னா தாராளமாக உள்ளே போகலாம். இது என்னப்பான்னு கேட்டால் அவனுக்கே தெரியாது, சொல்லி கொடுக்கலாம் நம்ம. அதற்கு பிற்பாடு நாம் என்னவெல்லாம் உள்ளே சென்று பிரகாரம் கர்ப்ப கிரகம், இப்போ பலிபீடம் அங்கே வெளியே அந்த கர்ப்பகிரகத்துக்கு வெளியே இருக்குது. நம்ம கோயிலில் பலிபீடம் எங்கே இருக்குது? எங்க பயமாக சொல்கிறீங்க, உள்ளதுன்னு சொல்கிறோம். அது கரெக்டாக தப்பான்னு தெரில. பலிபீடம் எங்கே இருக்குது? உள்ளே வந்துடுச்சு. நான் நிற்கிறது தான் பலிபீடம். இதுதான் ஆல்டர். எருசலேம் தேவாலயத்தில் எங்கே இருந்தது பலிபீடம்? வெளியே இருந்தது. இயேசு கிறிஸ்து வந்து பலியை நிறைவேற்றி விட்டார். இனி பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே பலிபீடமானது நம்ம இப்போ உள்ள வந்துருச்சு. அவங்களுக்கு இன்னும் வெளியவே வச்சுன்னுக்கிறான். ஆகவே பைபிளினுடைய பழைய ஏற்பாட்டினுடைய செய்திகளும் பலவிதமான சம்பிரதாயங்களும் புதிய ஏற்பாட்டின் கடவுள் வந்து பலியாகிவிட்டார் என்ற செய்தியும் இரண்டும் கலந்த நிலையில் இருக்கிறது இந்து மதம் என்கின்ற சைவ வைணவ மதங்கள். இந்த கயிறு கட்டலாமா? கயிறு நிறைய இப்போ இந்த பிஜேபி வந்து நிறைய கயிறு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கயிறுலாம் நம்ம கட்டலாமாம்மா? பழைய காலத்தில் இப்போ பழைய ஏற்பாட்டில் கட்டிட்டு இருந்தாங்களா? யூதர்கள் கட்டி கொண்டிருந்தார்கள். பவுல் மொட்டை அடிச்சானா கோயிலுக்கு போய்? பழைய பல காரியங்கள் கிறிஸ்தவத்தில், அதாவது தோமா செய்தியிலிருந்தும் பிற்பாடு அந்த பழைய ஏற்பாட்டின் செய்திகள் அவைகளும் புதிய ஏற்பாட்டின் செய்திகளும் கலந்தது தான் இந்து மதமாய் இப்போது இருக்கிறது. ஆகவே அந்த கலந்த நிலை என்ன, இங்கு எந்த நிலையில் அவைகள் அமர்ந்திருக்கிறது, கோவிலில் எப்படி இருக்குது, அவருடைய சம்பிரதாயங்கள் என்னென்ன இருக்குது, அவருடைய வழிபாட்டு முறை எப்படி இருக்குது, தெய்வங்கள் எத்தனை இருக்குது. அங்கே கோவில்கள் கடவுள் அப்படின்னா இங்கே 6 கடவுள் தான் இந்து மதத்தில். ஆனால் அந்த 6 கடவுளான்னா இல்லை, ஒரே கடவுள் தான். ஒரே கடவுள் தான் எப்படி நீங்கள் சொல்வீங்க? அவங்கக்கிட்ட போய் உங்களுக்கு எத்தனை கடவுள்னு கேளுங்களேன், என்ன சொல்லுவாங்க? லிஸ்ட்டு போட்டுனே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஒரே சொல்லிடுவாங்க 33 கோடி தேவர்கள்னுவாங்க. நீங்கள் அடுத்தது தேவர்கள் வேணாங்க, எனக்கு கடவுளை தாங்க நான் கேட்டேன், தேவரை கேட்கல, கடவுளை தான் கேட்டேன் அப்படின்னீங்கன்னா, கடவுள் கூட நிறையா இருக்குது சார். பேர் தெரியாதவனுக்கு நிறைய அவதாரங்கள் இருக்குது சார். ஆனால் அவனுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா கடவுளுன்னா 6 கடவுள் தான்ப்பா உங்களுக்கு, மீதி எல்லாம் தேவதைகள் அல்லது தேவர்கள் அல்லது
துர்தேவதைகள், நல்ல தேவதை எல்லாம் இருக்குது. கடவுள்னா 6 தான். 6 சிவன், சக்தி, முருகன், பிள்ளையார், விஷ்ணு, ஐயப்பன். 6 கடவுள் தான் அப்படின்னு சொல்லுங்க. அவன் என்ன இவருக்கு இவருக்கெல்லாம் தெரியுது. அது 6 கடவுள்னா 6 கடவுளும் இல்லைங்க, ஒரு கடவுள் தான். 8வது நூற்றாண்டுல திருமூலர் சொன்ன ஒரு வாக்கியம் என்னது, இன்னி வரைக்கும் டிஎம்கே பீப்புளெலாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஒரு குலம் ஒருவர் தான் தேவன், கடவுள் ஒருவர் தான். அங்கேயும் சிவனுக்குள் அடக்கம் தான் சக்தி. திருவிளையாடல் படம் எத்தனை பேர் பார்த்தீங்க? பாஸ்டர் முன்னால கை தூக்குனா திட்ட போறாருன்னு தூக்காம இருக்காருங்க. சக்தி இல்லையேல் சிவன் இல்லை, சிவன் இல்லையேல். ஆகவே சிவனுக்குள் தான் சக்தி அடக்கம், இல்லையா? சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்தவர் தான் முருகன். எப்படி இயேசு கிறிஸ்துவாகிய குமார கடவுள் சூப்பர் நேச்சுரல் பர்த்தோ, அந்த மாதிரி தான் இவர் மரித்து உயிர் தெழுந்தவர் தான் பிள்ளையார். பரிசுத்த ஆவியை ஆண் என்று சொன்னவர்கள் வைணவர்கள், பெண் என்று சொன்னவர்கள் சைவர்கள். இந்த நிலையிலெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா ரொம்ப எளிதாக அவர்களோட இணைந்தில் நான் நிறைய பேரோட பேசியிருக்கேன். அவங்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. எப்படி கிறிஸ்தவர்களுக்கு முழு பைபிளும் தெரியாதோ, ஏன் நான் தப்ப சொல்லிய, அந்த மாதிரி அவங்களுக்கும் எதுவுமே ஒன்றும் தெரியாது. ஒய்ஃப் என்னங்க இன்னைக்கு கிருத்திங்க, கோயில் போட்டு வரலாம் வாங்கன்னு ஒன்று வேஸ்ட் கட்டிங்கன்னா அவரும் போவார். போய் தேங்காய் உடைச்சிட்டு பூஜை தட்டை வாங்கி என்னத்துக்கு போகிறார்? அவர் மன்னிப்பு கேட்க போகிறார். பக்கத்தில் இருக்கிற பொண்டாட்டி கூட தெரியாது இவர் எது கேட்குறாருன்னு. ஆனால் போட்டுன்னு அந்த அம்மாவும் போட்டுக்கோம், இவருக்கு தெரியாத என்னென்ன நம்ம பண்ணிச்சது. நாமெல்லாம் எது கோயிலுக்கு போகிறோம்? சர்ச்சுக்கு எது வரோம்? எப்போ ஐயா பிரசங்கம் பண்ணும்போது நமக்கு நிறைய உரைக்கும் பேசுவார் ஆண்டவர். நீ இதில் குறை உள்ளவனாக இருக்கிறியே, குறை உள்ளவனாக இருக்கிறியே அப்படின்னு பேசும்பொழுது நாமும் ஆண்ட இடத்துல மன்னிப்பு கேட்கிறோம். இப்படி பல பரிமாணங்களில் நாம் பார்க்கும் பொழுது இந்து மதம்தான் கிறிஸ்தவத்தின், தோமா வழி கிறிஸ்தவத்தின் தாக்கம் முழுவதும் இந்து மதத்தில் மையப்பட்டிருக்கிறது. இறையியல்லையும் நிறையா இருக்குது, அதெல்லாம் நான் கிளாஸ் எடுப்போம். அதுதான் என்னுடைய ஆர்கனைசேஷனுடைய ஒரு டீச்சிங்கே. இந்த 5-7 நிலைகள்லையும் எப்படி தோமாவின் கிறிஸ்தவம் இப்போது இந்திய நிலையில் அமர்ந்திருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி காண்பித்து உங்களை உங்களுடைய இந்து நண்பர்களோடு பேசி அவர்களை கிறிஸ்துவுக்கு நேராய் வழிநடத்துவது எப்படி என்கின்ற பாடத்தை தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். ஆகவே இந்த பைபிள் காலேஜில் படிக்கிறவங்க, பிடிஹெச், டிடிஹெச் அவங்க படிக்கிறவங்கெல்லாம் கூட மேஜர் இந்தியன் ரிலிஜன் ஒன்று படிக்கணும். அந்த மேஜர் இந்தியன் ரிலிஜன் அவங்க படிக்கிறாங்க, ஆனால் ஒரு மேலோட்டமான செய்திகளை தான் படிக்கிறாங்க. அதுதான் இங்கே யூரோப்பியன் மெத்தடாலஜி ஆஃப் பைபிள் காலேஜ் கரிக்குலமில் இருக்குது. மேலோட்டமான செய்தி, நல்ல ஒரு ஆழமான செய்திக்குள்ளே போனால் இன்னும் தெளிவாக அநேக இந்து ஆத்துமாக்களை கொண்டு வரலாம் என்பது தான் என்னுடைய நோக்கம், என்னுடைய தரிசனம். அது கூட எப்படி வந்ததுன்னா, இந்த பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் லைக் டாக்டர் தெய்வநாயகம், பாஸ்கரதாஸ், தேவகலா, பல பேர், அவர் ஞானசிகாமணி, பல பேரை அவருடைய புத்தகங்கள் அவர்களோடு பழகிய நிலையில் இவர்கள் ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறார்கள். ஆனால் இதை ஏன் இவர்கள் நற்செய்தி பணிக்காக இதை இன்னும் அதை கன்வெர்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பாரம் தான் எனக்கு 1977-78களில் வந்தது. அப்பொழுது என் மனதில் ஊறிக்கொண்டே இருந்தது. 98ஆம் வருடம் நான் இந்த நற்சான்றோர் தலைமையாளர் பயிற்சி நிறுவனத்தை தொடங்கி இதுவரை பல இடங்களுக்கு, இந்தியா முழுவதிலும் பல இடங்களுக்கும் சென்று சொல்லியிருக்கிறோம். இது ஒரு செய்தியாக வெளியே போயிருக்கிறது. ஆனால் இதில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க எத்தனை பேர் கேட்குறாங்க, நல்லா கேட்குவாங்க. ஆனால் அதை எத்தனை பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வரும்பொழுது அந்த வைராக்கியம் இருந்தால் தான் இதை செய்ய முடியும். நான் மரித்த பிற்பாடு மேலே போகும்போது நான் இங்கேருந்து எதையும் கொண்டு போவதே
ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போக போவதும் இல்லை. ஆண்டு மேலே போகும்போது நீ என்னப்பா கொண்டாந்தான்னு கேட்பாரா? கேட்பாரு. ஏன்னா நான் உன்னை என்னுடைய பிரதிநிதியாக இந்த பூமியிலே என்னை அறியும்படியாக வைத்திருந்தேன். நீ எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினாயின்னு கேட்பாரு. நீ எத்தனை பேரோட பேசின, எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவ என்னை ஏற்றுக்கொண்டவர்களாக நீ கருவியாக இருந்தாய். கருவியாக தான் நாம் இருக்க முடியும். விதைக்கிறவன் ஒருவன், நீர் பாய்ச்சுகிறவன் அப்பல்லோ, விளைவிக்க செய்கிறவர் கர்த்தர். ஆனா நம்ம சொல்ல கூட மாட்டோமே. பாசங்களை கேட்டால் சொல்லுவாங்க ஆடு திருடுறதுன்னு. We are converting Christians into Christians again, from one denomination to the other. சிஎஸ்ஐயா போறீங்க, அங்க அனல் ஆவி அனல் ஒண்ணுமே இருக்காத. இல்ல பெண்டிகாஸ் சிபிஎம் காரு அங்கே போறீங்க, இல்லை இங்கே தான் வாங்க. இப்படி இந்த சபைகள் மாறப்பட்டு கொண்டே தான் இருக்கிறதே ஒழிய கிறிஸ்துவை அறியாதவர்களிடத்தில் நாம் கிறிஸ்துவை எடுத்து செல்வதை அநேகமாக குறைவாகத்தான் இருக்கிறது. சென்றாலும் கூட அவர்களுக்கு விளங்காத நிலையில் சொல்கின்றதா பழக்கமாகத்தான் இருக்கிறது. மூன்றாவதாக நாம் அவர்களிடத்தில் கொண்டு செல்வது கிறிஸ்தவ மதத்தை தான். ஆகவே தான் இந்தியாவில் என்ன சொல்றாங்க கிறிஸ்தவர்களை பார்த்து, இவர்களெல்லாம் மதம் மாத்துகிறவர்கள் அதானே சொல்றாங்க. கிறிஸ்டியன்ஸை கன்வெர்ட் பண்றோம். அதனால தானே அடி உதெல்லாம் மணிப்பூர்லாம் நடக்குது இல்லை? ஆனால் நம்ம மதத்துக்கு கொண்டு வரவே கூடாது. கிறிஸ்தவ மதம் நம்மை நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போவதே இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நமக்கு நித்தியத்தை கொடுக்க முடியும். இந்த நிலையில் இன்னும் அநேகமான காரியங்களை சொல்ல என் உள்ளம் தூண்டுகிறது. ஆனால் கால தாமதமாக இருப்பதினாலும் உங்களுடைய முகங்கள் சிறிது சோர்வடைந்திருப்பதனாலும் இன்னும் அநேக காரியங்களை வகுப்புகளில் வரும்பொழுது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். இது ஒரு அறிமுக பேச்சாக இருக்க வேண்டும் என்று தான் ஐயா என்னை கூப்பிட்டாங்க. ஐயா நான் எதை தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த நிலையில்தான் நாம் இந்திய இறையியல் இங்கே இருக்குதுங்க. இந்திய நிலையில் இருக்கிற கிறிஸ்தவ இறையியல் இருக்குது. அதை தான் அவர் வெளிக்கொண்டு வரணும்னு இந்த பாடத்தை நடத்த போறாரு. சரிதானங்கய்யா? வரப்போகும் நாட்களில் நீங்கள் அனைவரும் அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவத்தை நன்றாக கற்றுக்கொண்டு இன்னும் அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக இயேசுவினிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் பிரத்யேகமாய் எல்லாம் வல்ல இறைவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் ஐயா என்னை அழைத்ததும் நன்றியையும் தெரிவித்து உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நமக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன். நான் சொல்லும்போதே இன்றைக்கு நமக்கு இது ஒரு அறிமுக கூட்டமாக ஒரு விழாவாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கு ஒரு ஓரியன்டேஷன் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதை கரெக்டாக ஐயா என்ன பண்ணாங்க, அந்த இந்தியன் கிறிஸ்டின் தியாலஜினுடைய ஓரியன்டேஷனை ஐயா அழகாக நமக்கு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. ஐயா பாருங்கள், 98லேருந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி 40 ஆண்டு 30 வருஷம் இல்லையா? இன்றைக்கி 26 40 வருஷம் ஐயா என்ன பண்ணிட்டாங்க, அழகாக விதைச்சிருக்கிறாங்க. ஆனால் விதைச்சிட்டு என்ன சொன்னாங்க, இவ்வளோ தூரம் பாடுபட்டாச்சு, ஆனால் அது அறிவிச்ச நிலையில் இருக்குதே தவிர ஒன்றும் பெருசாக பலனை காணோம். யாரும் எடுத்து அது பேச மாட்டேன்றாங்க. இப்போ ஐயாவுடைய அந்த மனவேதனை தான் இப்போ எனக்கும் இருக்குது. அதனால தான் இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், பாசஸ் மத்தியில் போகிறது நம்முடைய நோக்கமாக இருக்கவில்லை. அதான் நான் அவர்களோட கூட பேசிக்கிட்டு இருந்தேன். எங்களுடைய ஃபோக்கஸ் பாசஸ் கிடையாது. ஏன்னா நிறைய பொழிச்சிட்டாங்க, பாசஸ் கிட்ட போயிட்டாங்க. அவங்க ஒரு காரியத்தை செய்துட்டு இருக்கிறாங்க. ஐயா சொன்ன மாதிரி
அதனால் இந்த சபையிலும் அந்த சபை, அந்த சபையிலும் இந்த சபை அப்படி சொல்லி சபையாக மாற்றிட்டு போகிறாங்களே தவிர அவங்க யாரும் என்ன செய்யலை. இவாஞ்சலிசம் என்று சொல்லப்படுகிற நற்செய்தி பணியாளர்கள் என்பது பர்சனல் இவாஞ்சலிசம் சொல்லுவாங்க, தனித்தாள் ஊழியம் என்று சொல்வது. ஆனால் இன்றைக்கு மதம் பரப்புற அந்த வேலையை நல்லாவே பண்ணுறாங்க. ஆனால் மதம் பரப்ப சொல்லி இயேசுநாதர் சொல்லவே இல்லை. அவர்களுக்கு ஐயோன்னு சொன்னார். அதனால் யூதர்கள் தான் மதம் பரப்புவான், நாம் யூதர்கள் இல்லை. அதனால் இயேசுங்கிற இந்திய நாடு அணிந்திருக்கிற ஈசனை நாம் வழிபடுகிறவர்கள். அதனால் அவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்க அந்த பாடங்களை இந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் நம்ம கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய கடமை. அதனால் நம்முடைய இந்திய வேதங்களில், நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் நிறைய பொதிந்து கிடக்கிறது. எவ்வளோ பொதிஞ்சு இருக்குன்னா, உலகத்தில் இருக்கிற கடகோடி மனுஷனுக்கு தேவையான, அவனுடைய விடுதலைக்கு தேவையான அப்படி அடிப்படையான எல்லா விஷயங்களும் இங்கே இருக்கு. இது இவ்வளோ ஐயா தெய்வநாயா சொல்லுவாங்க, பொற்குன்றின் மேலே உட்கார்ந்து பிச்சை எடுக்கிற ஒரு மனுஷனை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்பார். அவன் யாருன்னா தமிழன்னுவார். உட்கார்ந்துருக்கிறது என்ன குன்று? பொற்குன்று. பொன்மலை மேலே உட்காந்துட்டு ஒருத்தர் பிச்சை எடுப்பானா? இப்போ பார்க்குறவன் என்ன சொல்லுவான், பொண்ணு மேலே உட்காந்துருக்கிறடா, நீ என்ன பிச்சை எடுக்கிற? அவ்வளோ இருக்கு செல்வம் நம்மகிட்ட, அவ்வளோ ஆன்மீக சொத்து, எல்லா மக்களுக்கும் தேவையானது. இந்த உண்மைகளை சொன்ன போதும் உங்களை கட்டி பிடிச்சிருவான். அவ்வளோ விஷயம் இருக்கு. ஏன்னு சொன்னால் அவன் ஏங்கி தவித்து கொண்டிருக்க. அதனால் ஆண்டோடைய வார்த்தைக்காக தீவுகள் காத்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அநேகர் அதை தேடுறாங்க, ஆனால் அதை சரியாக சொல்றதுக்கு ஆட்கள் இல்லை. அந்த ஃபில்லிங் த கேப் அப்படின்னு சொல்ற மாதிரி நாம் என்ன பண்ண போறோம்னா, அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காகத்தான் இந்த முயற்சி. ஐயா அவர்களே சொன்னாங்க, இப்படி ஒரு தியாலஜி கோர்ஸ் வேற எங்கேயும் யாரும் நடத்தின மாதிரி எனக்கு தெரியல. எத்தனையோ பைபிள் காலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லியா. அதனால முதல் முறையாக நான் இதை கேள்விப்படுகிறேன்னு ஐயா சொல்றாங்கன்னா அதில் ஒரு பொருள் இருக்கு. ஏன்னா அவர் போகாதவர் இல்லை, நிறைய பைபிள் காலேஜில் டீச் பண்ணவர், எல்லாம் பார்த்து அறிஞ்சவர். ஆனால் அவர் சொல்லும்போது அது நமக்கு இப்போ என்ன தெரிய வருதுன்னா, நாம் எடுத்திருக்க இந்த முயற்சியை கடவுள் அங்கீகரித்திருக்கிறார், பரலோகம் அங்கீகரிச்சிருக்கு. அதில் கடவுள் நம்மளை விரும்புகிறார். நீங்கள் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன் வந்து இந்த வேலைகளை எடுத்துக்கொண்டீங்கன்னா, மற்றவங்க பண்ணுறாங்க, பண்ணலை, நம்ம தானே பண்ணுறோம், வேற யாரும் சொல்லலையே அப்படின்னு கேட்டால், நான் பலமுறை ஊழியக்காரர்கள் சொல்கிறேன், அவங்களுக்கு தெரியாது, அவங்க இதெல்லாம் படிக்கல, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆட்கள் கிடையாது. இப்போ நாம தான் இதை கற்றுக்கொண்டு நம்ம தொடங்கி இருக்கிறோம். ஆகினால் இந்த நிலையில நாம் கைமாறு கருதாமல் கடவுளுக்காக ஒரு தொண்டு செய்யும்படியாக நாம் எல்லாரும் ஒரு ஆன்மீக நிலையில நாம் தொண்டு செய்கிறவர்களாக, பணியாளர்களாக ஆண்டவர் சொன்னாரு. ஆனால் நீங்க எனக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்டார். ஆனால் நம்ம உண்மையாகவே இயேசுவுக்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும் என்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆர்வமாக இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் இணைந்திருக்கிற இந்த வகுப்பானது உங்களுக்கு நிறைய விஷயங்களை கடவுளை பற்றி நாம் சொல்வதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் கொடுக்கும். அதை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யணும், அநேகரை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து அவங்களுக்கு அவங்க அறியாததை நீங்கள் கொண்டு போய் சொல்லிக் கொடுக்கும். அந்த இரத்தப்பழிக்கு நீங்களாகணும். அதனால் சொல்லலைன்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அந்த ஐயோங்கிற பெயருக்கு நம்ம காரணமாகாதபடி அவங்களுடைய தேவையோடு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கொண்டு போய் சொல்வது தான் நல்லா இப்போ தேவையில்லாதவங்க இருக்கிறாங்க, தேவையானவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இல்லை அறுவடை மிகுதி ஆட்களோ கொஞ்சம்னு ஆண்டவர் சொன்னார். அதனால் அறுப்பு ஏன் மிகுதியாக இருக்குது அப்படின்னு விளைஞ்சி இது பாழா போகிற நிலையில் இருக்குன்னா, எல்லாம் முடிவுக்கு வருகிற ஸ்டேஜில் இன்னைக்கு இருக்கிறாங்க. அதனால் நமக்கு இருக்கிற பணி ரொம்ப மிகப்பெரியது, செய்யக்கூடியவங்க ரொம்ப மிகச்சிலராக தான் இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் நாம் எடுத்திருக்க இந்த முயற்சியை கடவுளுடைய
அருளோடு நாம் இதை தொடங்குகிறோம். ஆகினால் நீங்கள் இணைகிறவர்கள், இணைந்திருக்கிறவங்க எல்லாருமே, ஒரு பேட்சுக்கு நான் 25 பேர் சொன்னேன். அதனால் நம்ம எத்தனை பேர் வந்தாலும் ஏற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஆகினால் நீங்கள் சென்னையிலிருந்து நடைபெறுகிற இந்த வகுப்புகள் நமக்கு வந்து லைவாக வந்து கிடைக்கிறதுனால என்ன செய்யலான்னா, அதே நேரத்தில் அவங்க என்ன செய்யலாம், மற்ற இடங்கள்லேருந்து அதை வந்து அவங்க படிக்கலாம். அதை உடனே டவுன்லோட் பண்ணியும் பார்த்து படிச்சுக்கலாம். அந்த வகுப்புகள் எல்லாம் லிஸ்ட் ஆகிடும். ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆனால் நமக்கு நல்லா சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய, அதாவது ஐயாவை போன்ற நல்ல அனுபவம் மிக்க கல்வியாளர்கள் கடவுள் தந்திருக்கிறார். அதனால் அவங்களுடைய உழைப்பெல்லாம் வந்து வீணாக போகக்கூடாது. அதனால் கொஞ்சம் அவங்களோட எங்கே இருக்கிறேன் இல்லையா? அதனால் நான் எங்கன்னா நீங்கள் யாரும் கோச்சிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நல்ல இல்லையா? ஐயா சொல்லுவாங்க, நம்ம உடம்புக்கு தான் வயசு, மனசுக்கு எங்கே வயசுன்னா இல்லையா? அதனால் என்னை விட்டா ஓட சொன்னால் ஓடுவேன் நான். புரியுதா? போயிட்டு ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் போகணுன்னா கூட போயிட்டு வந்துடுவேன் நான். புரியுதா? எனக்கு ஐயோ இவ்வளோ தூரம் எப்படி போகிறது, எனக்கு அந்த சிந்தனையே கிடையாது. எங்கே போக சொன்னாலும் சரி, எப்போ சொன்னாலும் சரி, 24 hours ரெடி, அவ்வளோதான். அதனால் அந்த ஒரு சிந்தனையில் எனக்கு அதை கடவுள் எடுத்துட்டார். அதனால் நான் எப்பொழுதும் எல்லா நிலையிலும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அதனால தான் நான் எல்லா இடத்துக்கும் போனாலும் தைரியமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். சில வேளைகளில் அதாவது ஒரு பேச்சு பொருளாக கூட சில இடத்துல மாறிடு. நான் மலேசியாவில் போய் சில ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் பேசுனதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, இங்கே இந்தியாவில் இருக்க பாஸ்டர்ஸ் எல்லாம் பேசுகிறாங்கள அளவுக்கெல்லாம் அந்த இது நான் பேசின அந்த கருத்துக்கள் வந்து அவங்களுக்கு ஒரு பயங்கர இதுவாக இருக்குது. அதனால் அவங்க ஏன்னா அந்த மாதிரி கருத்துக்கள் அவங்களுக்கு ஏன் தெரியலன்னா, அவங்க யாருமே யூனிவர்சல் தியாலஜி அப்படின்ற, அப்போது ஒரு உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்குமான கடவுள் ஒருவரே என்கிற அந்த செய்தி அவங்களுக்கு தெரியல. அதனால் கடவுள் ஒருத்தர் தான். அதனால் அவரை எப்படி அறிவிப்பது என்பது அவங்களுக்கு தெரியப்படாத ஒரு காரியமாக இருக்குது. ஆகையினால் அவர்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லும்போது அவங்களால என்ன பண்ண முடியல. பவுல் பிரசங்கித்த போது, ஐயோ நூதனமான காரியங்களை சொல்கிற, எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படி சொன்னாங்க. ஆனால் அவங்க தான் ரொம்ப ஞானிகளாக இருந்தாங்க. புரியுதா? மாஸ் மேடை என்பது ஞானிகளினுடைய கூட்டம் இருந்த ஒரு இடம். அந்த ஞானிகளுக்கே தெரியல. இன்றைக்கி அப்படி தான் நம்முடைய தேசத்திலும் உலகம் முழுவதிலும் நிறைய பேர் ஞானிகள்னு கூட்டம் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அங்கே ஞானம் தான் மிஸ்ஸிங். அங்கே என்னல்ல, பேரே ஞானிகள் கூட்டம், ஆனால் ஞானமே அங்கே இல்லை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நீங்கள் இந்த நாளில் நீங்கள் எடுத்திருக்க இந்த முயற்சி, நீங்களாம் இணைந்திருப்பது ஒரு பெரிய ஒரு சரித்திர புகழ் வாய்ந்த ஒரு காரியமாக அமைய போகிறது. அதனால் கடவுள் அதுக்கு உண்டான காரியங்கள் எல்லாம் செய்ய போகிறார் என்பதற்கு அடையாளம்தான் ஐயா நம்முடைய ஐயா பாண்டித்துரை அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருப்பதும், நம்முடைய அன்பு ஐயா ஸ்டீபன் ஐயாவும் நம்ம வில்லியம்ஸ் ஐயாவும் கூடவே நம்முடைய மேனாள் தமிழ்துறை தலைவர் அவர்கள் நம்ம மத்தியில் இருப்பது, இதெல்லாம் வந்து கடவுள் வந்து அவங்களையும் நம்மோடு கூட வைத்து இந்த காரியங்கள் எல்லாம் உங்கள் மத்தியில் சொல்லும் பொழுது நாம் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறோம் அப்படி என்பதற்கு அவங்கெல்லாம் நம்ம மத்தியில் இருப்பது ஒரு அடையாளம். ஆகினால் நாம் இதுவரை நாம் என்ன கற்றுக்கொண்டோமோ அதிலிருந்து ஒரு சற்று வித்தியாசப்பட்ட நிலையில் நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீங்க. ஸோ அதனால் அதுக்கு ஆண்டவருடைய அழைப்பு உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்றது நான் நம்புகிறேன். அதனால் நீங்கள் ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணாமல் எல்லா கிளாஸும், அதனால் பரவாயில்ல அப்புறம் படிச்சுக்கலாம், அது ஒரு எக்ஸாமுக்கு தானே எழுதணும் அப்படின்னு படிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எல்லா விஷயமும் தெரியணும். இப்போ ஐயா கேட்ட உடனே உள்ளே போனீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னு புரியுதா? அப்போ ஒன்று மிஸ் பண்ண உடனே நமக்கு தெரியாமல் போயிடும். புரியுதா? ஏன்னா இது புதுசு, வேறு யாரும் சொல்லிக் கொடுக்கல. ஆனால் நமக்கு என்ன பண்ண முடியாது, இதை நாம் அறியாமல் நம்ம இருந்துடக்கூடாது. அதனால் இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும். கடவுள் வந்து இந்த நாளிலிருந்து உங்களை சரியாக வழிநடத்துவார். நாம் இந்த எடுத்திருக்கிற அந்த முயற்சி, இந்த டைமிங், இது ரெண்டுமே உங்களுக்கு அதனால் இந்த டைமிங் எல்லாம் உங்களுக்கு அழகாக எடுத்து சொல்லிட்டோம். நம்ம இப்போ அந்த வருகிற சனிக்கிழமையிலிருந்து இது நாம் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் இருக்குது. இந்த சாட்டர்டே
வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸாக நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அன்றைக்கி வந்துடுங்க. ஸோ அன்றைக்கு நமக்கு தொடக்க நாளாக இருக்குது, ஃபாஸ்டிங் ப்ரேயரோட தொடக்க நாளாக இருக்குது. இருந்தாலும் உங்கள் மத்தியில் சில காரியங்களை இதை சார்ந்து என்ன பண்ணுவோம், அதை நம்ம கொண்டு போயிடுவோம். சரியா? அதனால் எல்லோரும் வந்து நீங்கள் அன்றைக்கி அட்டண்டன்ஸ் இருக்கும். அதனால் காமனாக நடந்தால் கூட உங்கள் அட்டண்டன்ஸ் அதில் இருக்கிறதுனால நீங்களும் வந்துடணும். அதனால் உங்களுக்கு எப்படி அந்த ஸ்டஃப் எல்லாம் உங்களுக்கு கையில் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நாங்கள் ஒழுங்குபடுத்திக்கிறோம். சரியா? சரி, இப்பொழுது நம்ம எல்லோரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி 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 நன்றி. உங்களுடைய பாஸ்டர் ஸ்டீவன் அவர்கள் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம் ஐயா, வாங்க. ஸ்தோத்திரம் ஸ்டீவன் ஐயா, வாங்க. நிறைவு ஜெபம், ஆசீர்வாதம். பரலோக பிதாவே, இந்த இரவு வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஒரு அறிமுக உரையை கேட்கும்படி உதவி செய்தீர். செய்தி கொடுத்த நம்மள தாசனுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இங்கே நடக்கிற இந்த இந்தியன் கிறிஸ்தவ இறையியல் கல்லூரியை நம்மளை கருத்தில் வைக்கிற, இதில் கலந்து கொண்டு படிக்கப் போகிற மாணவர்களுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் அநேக இடங்களிலே இது ஆரம்பிக்கப்படவும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளவும் நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளில் வந்த நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அனுப்புங்க. இது வளர்ந்து பெருகட்டும், உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் தேசத்தை இதன் மூலம் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு சபையிலும் இப்படிப்பட்ட வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட திறந்த வாசலை கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதில் யாரெல்லாம் டீச் பண்ணுறாங்களோ அவங்கள நீர் அபிஷேகித்து பயன்படுத்தும்படி, இன்னும் ஆழ்ந்த காரியங்களை கற்றுக் கொடுக்க உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மூட நம்பிக்கையிலிருந்து தெளிவு பெற உதவி செய்வீராக. இன்றைக்கு வந்த அனைவரையும் ஆண்டவரே நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சபையை நம்முடைய கரத்தில் வைக்கிறோம். அவனுடைய தாசன் செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவரே அவர் எடுக்கிற பிரயாசங்களை வாய்க்க பண்ணும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசம் அதன் மூலம் சந்திக்கப்படுவதாக. இந்த பட்டணத்துக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லா மகிமை துதி ஸ்தோத்திரம் நாங்கள் நமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம், வல்லமை, வழிநடத்துதல், பாதுகாப்பு, பராமரிப்பு இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். Praise the Lord.